இங்க ஒருத்தன் அவன் லைஃப்லயே சாக்லேட்டே சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு டென்டிஸ்ட். அதனால சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிரும்னு சாப்பிட வர மாட்டாரு. ஹாலோவின் அன்னைக்கு இவன் நிறைய சாக்லேட்டை கொண்டு வந்திருப்பான். ஆனா அதை எல்லாத்தையுமே அவரு தீயில போட்டு எரிச்சிடுறாரு. ஆனா ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் தீயில எரியாம தப்பிச்சிருக்கும். அந்த ஒரு சாக்லேட்டை அவங்க அப்பாக்கு தெரியாம அவன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறான். இப்ப அதை வாயில போட்டதும் அதோடைய டேஸ்ட் அவனை மெய் மறக்க வைக்குது. அந்த டைம்ல இருந்து எல்லா வகையான சாக்லேட்டும் அவங்க அப்பாக்கு தெரியாம அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதோட அந்த சாக்லேட்டோடைய நுணுக்கங்களையும் அவன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறான். மத்த சாக்லேட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில சாக்லேட் எல்லாம் ரொம்பவும் மோசமா இருக்கும். அதனால அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு சாக்லேட் ஃபேக்டரியை கட்டி நாம யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு சாக்லேட்டை உருவாக்கணும்னு. இதை அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் அவரு முடியாதுங்கிறாரு. அதனால இவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணவன் அந்த நாட்டுடைய பாரம்பரிய சாக்லேட்டை எல்லாம் டேஸ்ட் பண்ணி இவன் வளர்ந்ததும் சொந்தமா சாக்லேட் ஃபேக்டரியை கட்டி அவன் நினைச்ச சாக்லேட்டை உருவாக்கிடுறான்.